இந்த வாரம் மருத்துவத்தில் பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணி துவையல் அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட முட்டி கை கால் வலியை சரி செய்கிற எண்ணெயும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ இந்த பிரண்டையோட மருத்துவ குணம் என்னன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். பிரண்டையில கால்சியம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது எலும்பு முறிவுக்கு நல்ல மருந்தா இருக்கு. குழந்தைகள் எலும்புகளை பலப்படுத்தவும் இது உதவுது. இது உடலை சுறுசுறுப்பாக்கி உடலை வஜ்ரம் போல வச்சிருக்கோம். இது நம் மூளை நரம்புகளை பலப்படுத்தவும் நம்மளோட உடல் எடையை குறைக்கவும் உதவுது. இது இரத்த மூலம், வயிற்று உபசம், வாய்வு கோளாறு, இதய நோய், குடல் புண், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, கான்ஸ்டிபேஷன், முதுகு மற்றும் கழுத்து வலி, அடிப்பட்ட வீக்கம் போன்ற 300 வகை நோய்களுக்கு மருந்தாக விளங்குகிறது. வாங்க இப்போ இந்த பிரண்டையை வச்சு எப்படி தொகையல் பண்றதுன்னு பார்க்கலாம். பிரண்டையை வாங்கிட்டு உடனே இதை நீங்க சமைக்காதீங்க. ஒரு 3 நாளுக்கு அதை அப்படியே வச்சிருங்க. அப்போ அதோட காரம் தன்மை குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாய் நமைச்சல் எதுவும் இல்லாம நல்லா சூப்பரா இருக்கும் பிரண்டை. முதல்ல நம்ம பிரண்டையை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரண்டை சுத்தம் பண்றதுக்கு கொஞ்சமா கையில இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பிரண்டையோட சாறு கையில பட்டா கை நமைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலயும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பிரண்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி இழுத்தீங்கனாலே அதோட தோல் தானாவே வந்துடும். இந்த மாதிரி அங்கங்க கட் பண்ணி இப்படி இழுத்து இழுத்து விடுங்க. தோல் ஈஸியா வந்துடும். இந்த 4 மூலையில நரம்பு மாதிரி இருக்கும், அதை நம்ம மெயினா எடுத்துடணும். இந்த மாதிரி இதை சீவிடுங்க. சீவிட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தால் பரவாயில்ல, ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மெயினாக நமக்கு அந்த நார் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இது ஈஸியாக உடைக்க வருது. அவ்வளோதான். நம்ம பிரண்டையை இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணணும். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு தைலம் காசுறதுனால 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு பிரண்டையை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பிரண்டை பொதுவாக நமைக்கும், வாயெல்லாம் ஊறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அந்த மாதிரி இருக்காது. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இந்த அளவு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கணுங்க, இல்லைன்னா நமக்கு இதை சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் ஊற ஆரம்பிச்சிரும். இப்போ இது பாருங்க, இப்படி உடைச்சா இப்படி உடையுது. இந்த மாதிரி உடையிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கணும். இல்லை கடாயில் இருக்க மீதி எண்ணெயை ஒரு பவுலில் ஊற்றிட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இது கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கை கால் வலி வரும்போது நீங்கள் இதை தேய்ச்சிங்கன்னா கை கால் முட்டி வலி எல்லாம் சரியாக போயிடும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட 2 காஞ்ச மிளகா, 1 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயிலிருந்து வெளியில எடுத்துடலாம். இப்போ இதில் 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 50 கிராம் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்போட கலர் மாற வரலையும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறினதும் இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு இதை 3த்தையும் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். மிக்சி ஜாருக்குள்ளே காஞ்ச மிளகா, இஞ்சி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க பிரண்டையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட பிரண்டை தொகையில் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன்
எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடாயில். அது கூட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை எடுத்து பிரண்டை துவையல்ல ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான பிரண்டை துவையல் சூப்பராக தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.